உங்க பசங்க 4, 5 and 6 இயர்ஸ்ல என்னென்னலாம் மேத் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் இது பேசிக்கான ஸ்டேஜ். இங்க தான் கவுண்டிங் எல்லாம் புரியும். 1 ஸ்பூன், 2 கப்ஸ் இந்த மாதிரி 1 to 1 மேட்சிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஷேப்ஸ் ஐடென்டிஃபை பண்றது, கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்றது, சைஸஸ் பிக் ஸ்மால் ஐடென்டிஃபை பண்றது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நிறைய கவுண்ட் பண்ற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுங்க. போய் 1 டொமேட்டோ எடுத்துட்டு வா, 3 பனானாஸ் எடுத்துட்டு வா, இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுல அவங்க கவுண்டிங்க அப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல குவாண்டிட்டி கம்பேர் பண்ண கத்துக்குவாங்க. which is more, which is less அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு புரியும். சிம்பிள் பேட்டர்ன்ஸ், ரெட் ப்ளூ, ரெட்டுக்கு அப்புறம் ப்ளூ வரும் அப்படிங்கறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அண்ட் நம்பர் ஆர்டர், பிஃபோர், ஆஃப்டர், மிஸ்ஸிங் நம்பர் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. நம்பர்ஸையும் குவாண்டிட்டியும் மேட்ச் பண்ற மாதிரியான ஆக்டிவிட்டிஸை நிறைய கொடுங்க. அடுத்து 6 இயர்ஸ் இப்போதான் அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3 பிஸ்கெட்ஸ் இருந்துச்சு, ஒன்னு சாப்பிட்டுட்டேன், மிச்சம் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மேத்தை அவங்களோட லைஃப்ல யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க ஹேண்ட் ஸ்பேன்ஸ் வச்சும் ஃபுட் ஸ்பேன்ஸ் வச்சும் மெஷர்மெண்ட் எல்லாம் கத்துக்கலாம். இந்த மாதிரி மேத்ஸை டெய்லி ஆக்டிவிட்டிஸோடய இன்க்ளூட் பண்ணும்போது அது ஒரு லைஃப் ஸ்கில்லாவே கிட்ஸுக்கு மாறிடும்.